தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட மவுண்ட் சியோன் கிறிஸ்தவ சகோதர சபையாரோடு இணைந்து ஆராதிப்பதிலும் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் அவரை துதிக்கிறேன். அதோடு கூட இந்த முரம்பு மவுண்ட் சியோனில் இருக்கக்கூடிய இந்த சபையார் எனக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்து வருகிறீர்கள். உங்கள் சபையின் சார்பாக என்னை அழைத்த அங்கிள் ஞானபால் அவர்களுக்கும் சபையினுடைய மற்ற மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஒரு சபையை குறித்தது இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். சரியா? அதற்கு ஆதாரமாக 2வது அதிகாரம் 1-7 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். ஒரு சில முன்னுரைகளை நான் சொல்லிறேன். அதன் பின்பு இந்த பகுதியை நம்ம சிந்திக்க போகின்றோம். சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்ததான அநேக காரியங்கள் நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க சில பைபிள் ஸ்டடிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டேன். இருப்பினும் ஆண்டவர் இந்த பகுதியோடு நம்மோடு பேசுவாரா? சரி, இன்னைக்கு நான் உண்மையிலேயே நான் வர முடியாது அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இன்னைக்குதான் காலையில வீட்டுல இருந்து வெளியவே வரோம். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லா மழை ஒரு 2 நாட்களாகவே. இருப்பினும் ஆண்டவர் வரும்படியான கிருபையை கொடுத்தார். அவருக்கு மீண்டும் என் அன்பான நன்றிகளை ஆண்டவருக்கு நான் தெரிவிக்கிறேன். சரி, இந்த 7 சபைகளை குறித்து ஒரு அறிமுகத்தை நாம் காணலாம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். முதலாவதாக 1வது அதிகாரம் 19வது வசனம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ரைட். இந்த புத்தகம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த 3 பிரிவுகளுக்கான அடிப்படை வசனம் இது. என்ன வாசிக்கிறோம்? நீ கண்டவைகளையும், 2வது இருக்கிறவைகள், அடுத்து இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை. சோ 3 காரியங்கள் முழு புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உண்டு? 22 அதிகாரங்கள் உண்டு. எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த 22 அதிகாரங்களை 3 பிரிக்கலாம். முதல் பிரிவு நீ கண்டவைகள் அப்படின்னு இருக்கு. அந்த கண்டவைகள் என்பது எங்க இருக்கு? 1ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும், இதுக்கு மேல உள்ள வசனம் வரைக்கும் பார்த்தது கண்டவைகள், அதை பற்றி சொல்லப்படுகிறது. 2வது வார்த்தை பாருங்க, இருக்கிறவைகள், பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றார். அந்த இருக்கிறவைகள் அது எதுல இருந்து எது வர? 2, 3 அதிகாரங்கள். சரியா? 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரம். அதுல என்ன இருக்கு? 7 சபைகளை பற்றி இருக்கு. அது இருக்கின்றதான காரியம். அடுத்து 3வது பாருங்க, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். அது எங்க இருக்கு? 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும். சரியா? அப்ப இந்த புத்தகத்தினுடைய பிரிவு இந்த 1:19 தான் இருக்கிறது. கண்டவைகள் பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்துல நீ என்ன பார்த்தாயோ அதை எழுது அப்படின்னு சொல்றாரு. 2வது பிரசன்ட் டென்ஸ், இருக்கிறவைகள், இப்போது நீ பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அது 2, 3 அதிகாரங்கள், அது 7 சபைகள். 3வது பின்பு இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள், அது 4-22 அதிகாரங்கள். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் என்ன நடைபெறும், அடுத்ததாக அவரது வருகை எவ்வாறு இருக்கும், அவருடைய 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும், சாத்தானுடைய நிலை என்ன, எதிர்காலம் என்ன போன்ற விஷயங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லி முடிக்கப்படுகிறது. சரி, இப்ப இந்த 7 சபைகள், முதலாவது சபை பேர் என்ன எல்லாருக்குமே தெரியும், எபேசு சபை. இந்த எபேசு சபை 1வது நூற்றாண்டுக்கு ஒப்பிடப்படுகிறது. சரியா? 1வது நூற்றாண்டு அப்படின்னா 1-100 வரை உள்ள ஆண்டு காலகட்டம். அந்த சபைக்கு இணையாக அந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததோ அதை எபேசு சபைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாரு. எபேசு அப்படின்னா விரும்பப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது விரும்பப்பட்டது அல்லது இளைப்பாறுதல் அப்படின்னு கூட 2 அர்த்தங்கள் உண்டு. எபேசு என்றால் விரும்பப்பட்டது அல்லது இளைப்பாறுதல் அப்படின்னு பேர். சரி, 2வது சபைக்கு போவோம். 2வது சிமிர்னா சபை.
இந்த சிமிர்னா சபையினுடைய காலகட்டம் என்ன அப்படின்னா 2 மற்றும் 3வது நூற்றாண்டு, அதாவது 200 300 ஏடி கிபி. இப்ப நம்ம எத்தனாவது நூற்றாண்டுல இருக்கோம்? 21வது நூற்றாண்டுல இருக்கும். சரியா? அவ முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு எந்த சபையை ஒப்பிடுறாங்க? எபேசு திருச்சபை. 2 மற்றும் 3வது நூற்றாண்டுக்கு சிமிர்னா சபையை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. சிமிர்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளை போலம் அப்படின்னு அர்த்தம், அல்லது கசப்பு அப்படின்னு அர்த்தம். வெள்ளை போலம், கசப்பு. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது கூட சாஸ்திரிகள் 3 பரிசு பொருட்களை கொண்டு வராங்க, அது நமக்கு தெரியும். அதுல இந்த வார்த்தை வருது, வெள்ளை போலம். சரியா? சோ வெள்ளை போலம், கசப்பு என்ற அர்த்தம் இதற்கு வருகிறது. 3வது சபை பெர்கமு சபை. பெர்கமு, இந்த பெர்கமு சபையினுடைய காலகட்டம் எதோடு ஒப்பிடப்படுகிறதுனா 3 to 8 நூற்றாண்டுகள், அதாவது 300 to 800 வரைக்கும் உள்ள காலகட்டம். சரி, இதனுடைய அர்த்தம் பெர்கமு என்றால் கோபுரம் அப்படின்னு அர்த்தம். கோபுரம் அல்லது திருமணம் செய்யப்பட்ட, 2 அர்த்தங்கள் இதற்கு உண்டு பெர்கமு சபைக்கு. 4வது சபை தியத்ரா சபை. தியத்ரா, இந்த சபையினுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா 800 to 1500 வரை, அதாவது 8வது நூற்றாண்டுல இருந்து 15வது நூற்றாண்டு வரை இந்த தியத்ரா சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தொடர் பலி அப்படின்னு அர்த்தம், அதாவது தொடர்ச்சியான பலி என்ற அர்த்தம், அல்லது இடைவிடாத காணிக்கை அப்படின்னு கூட அர்த்தம் வருது. எதற்கு? தியத்ரா திருச்சபை. அடுத்து 5வது திருச்சபை சர்தை சபை. இந்த சர்தை சபைக்கான காலம் என்ன அப்படின்னா 15-16வது நூற்றாண்டு. அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அதாவது மிகுந்ததான ஒரு சீர்திருத்த காலம் அங்கே வரப்பட்டது. மார்ட்டின் லூத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருண்ட காலம், அதாவது மக்களுக்கு சத்தியங்கள் போதிக்கப்படவில்லை. இந்த ஆர்சியில இருக்கக்கூடிய இந்த போப் இவர்கள் தான் மக்களை கையாண்டாங்க, அவர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. மக்களுக்கு வேதம் வாசிப்பதற்கு கூட சுதந்திரம் கொடுக்கப்படல. அந்த போப், பிஷப் இவங்க மட்டும்தான் வேதத்தை மொழிபெயர்க்கணும், வியாக்கியானம் செய்யணும், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கையில யார் கையிலையும் பைபிள் கிடையாது, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கிடையாது. ஜெனீவா அப்படின்ற ஒரு பைபிள் 15வது நூற்றாண்டு வெளியானது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜான் விக்லிப் அப்படின்றவரு ஆங்கில வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்தார். அப்புறம் டிண்டேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆங்கில வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்தார். இதெல்லாம் மக்கள் மத்தியில அவங்க கிடைக்க விடல. ஏன்னா மக்கள் வாசித்தார்கள் என்றால் இதனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்வார்கள் என்று பயந்து, அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு பயந்து மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது ஒரு இருண்ட காலமாக இருந்தது. சரி, இப்ப இந்த 15-16வது நூற்றாண்டு சீர்திருத்த காலம். அநேக போதனைகள், உபதேசங்கள் பல தெய்வீக மனிதர்களால் கொண்டு வரப்பட்டது. அதுல முக்கியமான ஒரு ஜெர்மானிய தேசத்தை சார்ந்தவர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூத்தர். இவரும் கூட பாத்தீங்கன்னா ஆர்சியில இருந்து அவர் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படித்த போது அவர் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்தவத்திற்கு அவர் வருகிறதை நாம் பார்க்கலாம். சரி, இந்த காலகட்டம் சர்தை சபைக்கு காலகட்டமாக இருக்கு. சர்தை என்று சொன்னால் தப்பித்து கொண்டோர் அப்படின்னு அர்த்தம், அல்லது புதுப்பித்தல் என்று அர்த்தம். சரியா? தப்பித்தல், புதுப்பித்தல். அடுத்த 6வது சபை பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா அப்படின்னா சகோதர அன்பு அப்படின்னு அர்த்தம். இந்த சபைக்கான அர்த்தம் சகோதர அன்பு. அது எப்ப? 17வது இருந்து 20வது நூற்றாண்டு வரைக்கும் நம்ம சொல்லலாம். கடைசியாக லவோதிக்கேயா சபை. இது இன்றைக்கான அல்லது 21வது நூற்றாண்டை ஒப்பிட்டு பேசக்கூடிய சபை. ஏன்? ஏன்னா இந்த சபையினுடைய அந்த கடைசி செய்தி என்ன? மக்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார், அது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. அப்படித்தான் இன்றைய காலகட்டத்தினுடைய சபைகள் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு யோவான் அன்றைக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டங்களை அவர் எழுதி வைக்கிறார். லவோதிக்கியா என்றால் மக்கள் ஆட்சி அல்லது மக்கள் தீர்ப்பு அப்படின்னு பொருள். மறுபடியும் நான் சொல்லிடுறேன். எபேசு என்றால் விரும்பப்பட்ட இளைப்பாறுதல் என்று அர்த்தம். சிமிர்னா என்றால் வெள்ளை போலம் அல்லது கசப்பு. 3வது பெருக்கமு அப்படி என்றால் கோபுரம் அல்லது திருமணம் செய்யப்பட்ட என்று அர்த்தம். தியத்ரா என்றால் தொடர் பலி
அல்லது இடைவிடாத காணிக்கை என்ற அர்த்தம். சர்தை அப்படின்னா தப்பித்து கொண்டோர் அல்லது புதுப்பித்தல் என்ற அர்த்தம் வருகிறது. பிலதெல்பியா அப்படின்னா சகோதர அன்பு. கடைசி லவோதிக்கேயானா மக்கள் ஆட்சி, மக்கள் தீர்ப்பு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த 7 சபைகளுக்கு அர்த்தம் நம்ம படிச்சோம். இப்ப இந்த 7 சபைகளுக்கு நம் பெயரை வைக்க வேண்டுமானால் இப்படியாக பெயர் வைக்கலாம். நான் ஒரு 7 பெயர் அதுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். முதல் சபை எபேசு சபை. இதற்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா கேர்லெஸ் சர்ச். கேர்லெஸ் அப்படின்னா கவனக்குறைவான சபை. எது? எபேசு சபை. என்ன கவனக்குறைவு? அதை நம்ம படிக்க போறோம். அவங்களுடைய எல்லாமே இருந்தது. ஆண்டவருக்காக பல பிரயாசப்பட்டாங்க, இலைப்படையாமல் அவங்க ஓடினாங்க, நிறைய நல்ல குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கவனக்குறைவு அவர்களை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக மாற்றியது. சோ எபேசஸ் இட் இஸ் கால்ட் தி கேர்லெஸ் சர்ச். ஒரு கவனக்குறைவான சபை அல்லது கவனமில்லாத சபை. இரண்டாவது சிமிர்னா, அந்த சபைக்கு த கிரவுன் சர்ச், அதாவது கிரீடம் சூட்டப்பட்ட சபை அப்படின்னு அழைக்கலாம். அது எங்க இருக்கு? 2ஆம் அதிகாரம் 8ல இருந்து 11ல இருக்கு. மூன்றாவது சபை பெர்கமு. அந்த சபைக்கு த காம்ப்ரமைசிங் சர்ச். காம்ப்ரமைசிங் சர்ச் அப்படின்னா என்ன? அதாவது உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு சபை. சரி, அதாவது சபைக்கென்று சில நியமங்கள் இருக்கு. சபை என்றால் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்ற வரைமுறை இருக்கிறது. ஆனால் இந்த சபையானது பெருக்கமு உலகத்தோடு ஒன்றி போய்விட்டது. அதாவது சபைக்குள்ள உலகம் வந்து விட்டது. அதனால அந்த ஒரு சபைக்கு அப்படி பேர் வைக்கலாம். நான்காவது தியத்ரா. அந்த சபைக்கு என்ன பேர் அப்படின்னா கரப்டட் சர்ச். கரப்டட் அப்படின்னா என்ன? ஒரு கெட்டு போன ஒரு சபை. அது 2ஆம் அதிகாரம் 18ல இருந்து 29 வசனங்கள் இருக்கு. ஐந்தாவது சர்தை சபை. சர்தை. சர்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா த ஃபீபிள் சர்ச். ஃபீபிள் சர்ச் அதாவது பலவீனமான, நம்ம பலவீன பாண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பலவீனமான ஒரு சபை. எது அப்படின்னா சர்தை. அடுத்து பிலதெல்பியா. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? த ஃபெய்த்ஃபுல் சர்ச். ஒரு உண்மையுள்ள சபையாக இருந்தது. எது அப்படின்னா பிலதெல்பியா. கடைசியாக லவோதிக்கியா த ஃபூலிஷ் சர்ச். முட்டாள்தனமான ஒரு சபை. ஏனென்றால் அவருடைய செயல்பாடு அப்படித்தான் இருந்தது. அப்ப எபேசு சபை கவனக்குறைவான சபை, சிமிர்னா சபை கிரீடம் சூட்டப்பட்ட சபை, பெர்கமு சபை உலகத்தோடு ஒன்றி போன சபை, தியத்ரா சபை கெட்டு போன சபை, சர்தை சபை ஒரு பலவீனமான சபை, பிலதெல்பியா உண்மையான சபை, லவோதிக்கேயா ஒரு முட்டாள்தனமான சபை. சரியா? ரைட். இந்த அறிமுகத்தோடு நம்ம இந்த முதல் 2வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் சபைக்கு போயிடலாம். சரி, இந்த புத்தகத்தை பற்றி கூட நாம் பல சிறப்பம்சங்களை காணலாம். அதையும் நம்ம சிந்திக்கலாம். இந்த புத்தகம் பல நிலைமைகளில் அழைக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா இட் இஸ் அன் ஓப்பன் புக் அப்படின்னு பேர் இதற்கு. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு திறந்த புத்தகம் அப்படின்னு பேர். ஏன்? 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அங்கே அந்த முத்திரை உடைக்கப்பட்டு திறக்கப்படுகிறது. அது இந்த புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே இந்த புத்தகம் ஒரு திறப்பின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இட் இஸ் எ புக் filled with symbols. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. அதாவது உருவகங்கள், அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. 7 கலசங்கள் அப்படின்னு நீங்க பாப்பீங்க, 7 எக்காலங்கள் அப்படின்னு இருக்கு. சோ நிறைய சிம்பிள் இந்த புத்தகத்துல இருக்கிறது. அது மட்டுமல்ல, இட் இஸ் எ புக் ஆஃப் ப்ராஃபசி. இது தீர்க்க தரிசன புத்தகம். அதை 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும். சோ இது தீர்க்க தரிசன புத்தகம். மறுபடியும் அதே வசனத்தின் அடிப்படையில இட் இஸ் எ புக் வித் எ பிளஸிங். இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு புத்தகம். ஏன்னா இதில் எழுதியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் எப்படிப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்ப நிச்சயமாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க போகின்றோம். அது மட்டுமல்ல, இட் இஸ் கால்ட் த மெஜஸ்டிக் புக்.
ஒரு மகத்துவம் உள்ள கம்பீர தோற்றம் உள்ள புத்தகம் இது. அதை நாம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். என்ன என்ன நடக்க போகிறதோ அதை கிறிஸ்துவானவரே அவருக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இட் இஸ் a universal book. இது எல்லாருக்குமான புத்தகம். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் சார்ந்த புத்தகம் அல்ல, எல்லாருக்குமான புத்தகம் என்று நான் வாசிக்கிறோம். கடைசியாக இட் இஸ் a climatic book. அப்படின்னா இது ஒரு முடிவின் புத்தகம். எல்லாத்துக்குமான முடிவு எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் இருக்கு. எல்லாவற்றிற்கான ஆரம்பம் எங்க இருக்கு? ஆதி ஆரம்பத்தில் இருக்கு. முதல் புத்தகத்துல எல்லாம் ஆரம்பமாகுது. முதல் திருமணம் ஆரம்பமாகுது, முதல் படைப்பு ஆரம்பமாகுது, முதல் கொலை, அப்புறம் பொறாமை, முதல் சந்ததி, எல்லாமே அங்க ஆரம்பமாகுது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன செய்யுது? எல்லாமே ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம பார்க்கணும். சரியா? ரைட். முதலாவது சபைக்கு வருவோம், எபேசு சபைக்கு வருவோம். இந்த 7 சபைகள்ல நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. கவனிங்க, இந்த 7 சபைகள்ல 4 காமன் ஃபேக்டர் இருக்கு. அதாவது 4 பொதுவான காரியங்கள் இந்த 7 சபைக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பற்றி அறிமுகம் செய்கிறது. எல்லா சபையிலுமே பாருங்க, அது எபேசு சபையா இருக்கட்டும், சிமிர்னா சபையா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்கமுவா இருக்கட்டும், தியத்ராவா இருக்கட்டும், சரதையா இருக்கட்டும், அப்புறம் பிலதெல்பியாவா இருக்கட்டும், லவோதிக்கேவா இருக்கட்டும், எல்லா சபைகளிலுமே 4 ஒற்றுமை வரும். அதுல முதல் ஒற்றுமை, முதல் காரியம் பிரசன்டிங் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை அறிமுகம் செய்கிறார். சரியா? அது எல்லாத்திலுமே எவ்வாறு அறிமுகம் செய்கிறார் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா the words of commendation, அப்படின்னா அவர்கள் செஞ்ச நன்மையான காரியங்களை ஆண்டவர் பாராட்டுறார். ஆண்டவர் உண்மையிலே பாராட்டக்கூடிய தேவன். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் எப்படிப்பட்டவரா சொல்லுங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஆண்கள் பக்கம் பாராட்ட மாட்டாரா? அவங்களுடைய வேலைய பாராட்டக்கூடியவர். அதை செய்யறார். அது 7 சபைகள்லயுமே செய்யறார். அவங்களுக்குன்னு சில நல்ல காரியங்கள் இருந்திருக்கு. ஆண்டவருக்காக பல காரியங்கள் செஞ்சாங்க. அதுக்காக இயேசு கிறிஸ்து தேவன் அவர்கள் அப்ரிசியேட் பண்றார். மூன்றாவது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த காமன் ஃபேக்டர் என்னன்னா, அக்யூசேஷன், கண்டனம், கண்டிக்கிறார். அவங்க நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சாங்க. ஆனா நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அவர்களிடம் சில குறைபாடுகள் இருந்தன. யாரும் இந்த உலகத்தில் பரிபூர்ணமான மனிதர்கள் அல்ல, அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆங்காங்கே சில குறைபாடுகள் இருந்தது. ஆனால் அந்த குறைபாட்டை சரி செய்வதற்கான செய்தியை தான் நீங்க ஆண்டவர் சொல்றார். இது மூணாவது காமன் ஃபேக்டர். நாலாவது என்ன சொல்வார் அப்படின்னா, அட்மோனிஷன், அறிவுரை சொல்றார். சரி, நீங்க போனது போச்சு, அல்லது செஞ்சது செஞ்சிட்டீங்க, இனிமையாவது என்ன செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்ற அறிவுரை 4 சபைக்கும் கொடுக்கிறதே, 7 சபைக்கும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து யார், அவர் தன்னை எவ்வாறு சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கு. இரண்டாவது, அவர்களுடைய நல்ல காரியங்களை மெச்சிக் கொள்ளுகிறார் அல்லது புகழ்ந்து பேசுகிறார், அவங்கள பாராட்டுறார். மூன்றாவது, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அப்படின்றத கண்டிக்கிறார், கண்டனம் பண்றார். கடைசியில அறிவுரை சொல்றார், கம் பேக், நீங்க திரும்பி வாங்க. இது இப்படித்தான் எல்லா 7 சபைகளுக்கும் சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சரி, முதல் சபை எபேசு சபை. இயேசு கிறிஸ்து யார், அவர் தன்னை எவ்வாறு சொல்லுகிறார், எவ்வாறு பிரசன்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். 1வது வசனத்தை படிங்க. ரைட். இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி தன்னை யார் என்று அறிமுகம் செய்கிறார். அவர் யார்? இங்க நான் வாசிக்கிறோம், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். சரி, இதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கான அர்த்தம் பக்கத்திலே இருக்கு, வாசிங்க. மேலுள்ள வசனம் படிங்க, 20வது வசனத்தை படிங்க. ஒன் மினிட். இதுல சொல்றாரு அந்த ரகசியம் என்ன? அந்த 7 நட்சத்திரங்கள், 7 குத்து விளக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும்
7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. எப்படி எழுது? வாசிங்க. கவனிங்க. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளை நடத்துகிறவர்கள், ஊழியர்கள், மூப்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அதே வசனத்தை தான் எபேசு சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இதே வசனம் இன்னொரு இடத்துல கூட இருக்கு. இதுக்கு மேல் உள்ள வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 12வது வசனம் 16ல இருக்கு பாருங்க. 16 படிங்க. 16 1:16 வாசிங்க. ரைட். இங்கேயும் பாருங்க, தன் வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டது. அப்ப இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னா, அவர் 7 சபைகளுக்கு நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறவர் அப்படின்னு பொருள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த 7 சபைகளுக்கு நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர், இருக்கிறவர் என்பதை சொல்லுகிறார். அப்ப அந்த 7 நட்சத்திரங்கள் என்பது 7 சபைகளுடைய பொறுப்பாளர்கள், ஊழியர்கள். இப்ப உதாரணமா இந்த சபைகளுக்கு எல்லாம் பொறுப்பாளர் யாரா இருந்தாங்க? இப்ப எபேசு சபையில யாரு உதவியாளரா பொறுப்பாளரா இருந்தாரு? அங்கே பவுல் இருந்திருக்கிறாரு, யோவான் இருந்திருக்கிறாரு, தீமோத்தேயு இருந்திருக்கிறார். சோ அவர்களை குறித்து தான் நீங்க சொல்லுகிறார். அடுத்து சொல்லும் போது இந்த 7 குத்து விளக்கு 7 சபைகள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த 7 சபைகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடியவர். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா அவர் சபைகளில் அல்லது சபையாகிய சரீரமாகிய நம்மோடு அவர் வாசம் பண்ணுகிறவர். இன்றைக்கும் அவர் நம்மோடு நம்மத்தியில் இருக்கிறவர் என்பதை இங்கே காண்பிக்கிறது. சரி, அடுத்து இவருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்னு சொல்றாரு? வசனம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ரைட். இங்க பாருங்க, ஒன்று அவர் சபைகளுக்கு நடுவிலே வாசம் செய்கிறவர், அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் நமக்கு தருகிறவர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறார். இட் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல். He knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, இந்த தியாலஜி ப்ராப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடத்துல பிதாவாகிய தேவனை பற்றி படிப்பது. அதுல 3 முக்கிய பண்புகள் உண்டு. என்ன அப்படின்னா, ஆம்னிசியன்ஸ் அப்படின்னு ஒரு பண்பு, அப்படின்னா சர்வ ஞானின்னு அர்த்தம். அப்புறம் ஆம்னி பொட்டன்ஸ், சர்வ வல்லமை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு ஆம்னிசியன்ஸ் அப்படின்னா சர்வ ஞானம். ஆண்டவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்ப இங்க இரண்டாவது தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்கிறார்? ஐ நோ யூ, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உங்களை அறிந்திருக்கிறேன். இங்க சொல்றாரு, உங்களது கிரியைகள், உங்களது வேலைகள், நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள், எனக்காக என்ன பிரயாசப்படுகிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்கு ஆறுதல் செய்யக்கூடியதாக இருக்கிறது. என்ன, நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் என்பதை அவன் நன்றாகவே என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஒருவேளை மனிதனுடைய பார்வையில் அது தெரியாமல் இருக்கலாம், அல்லது மனிதனுடைய பார்வையில் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அவருக்காக என்ன உழைக்கிறோம் என்பதை யார் அறிந்திருக்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். அது நம்மை ஆறுதல் செய்யக்கூடிய வார்த்தை. ஐ நோ யூ, நான் உங்களை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி, பைபிள்ல தேவன் எதையெல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 147 சங்கீதம் 4வது வசனம். யாராவது படிங்க, சங்கீதம் 147:4. சங்கீதம் 147:4. ஓகே, மறுபடியும் படிங்க. நட்சத்திரங்களுடைய இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். So he knows all things, even the stars. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
சங்கீதம் 139 இரண்டாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. சங்கீதம் 139:2. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் போதும். நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். He knows our thoughts. நாம் என்ன சிந்திக்கிறோம், நாம் என்ன பேசுகிறோம், நம்முடைய உட்கார்தல் என்ன, நம்முடைய சிந்தனை என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் படிங்க, 4வது வசனம் படிங்க. என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். So even he knows our words. நமது வார்த்தைகளை அவர் அறிந்திருக்கிறார். என்ன பேசுறோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தைகள் மட்டுமல்ல, நம்முடைய பேச்சுக்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். மறுபடியும் 3வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். கிரியைகள், the works, நாம் என்ன அவருக்காக செய்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் he knows our sorrows. நமது கவலைகளை அவர் அறிந்திருக்கிறார். நமது பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நமது தேவைகளை அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32 நாம் வாசிக்கிறோம். அதுபோல சங்கீதம் 103:14 வாசிக்கிறோம். நமது உருவம் கூட இன்னதென்று அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். So he knows everything. அவருக்கு தெரியாத விஷயம், காரியம் என்ற ஒன்று எதுவுமே கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஏனென்றால் we are limited being. நாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் தேவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், வரையறைக்கு அப்பாற்பட்டவர். இருப்பினும் அவர் நம்மோடு கூட பேசக்கூடியவர். இப்ப பாருங்க, தேவன் எதைகளை அறிந்திருக்கிறார்? ஈவன் த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இரண்டாவது, அவர் மனிதர்களை அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் மனிதர்களுடைய சிந்தைகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நமது கிரியைகள், நமது கவலைகள், நம்முடைய தேவைகள், நமது உருவம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:18 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 15:18 எஸ், உலக தோற்றம் முதல் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He knows past, present and future. கடந்த காலம் அவருக்கு தெரியும். நிகழ்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். எதிர்காலத்தில் அவருக்கு என்ன நடக்க போகின்றது என்பதும் அவருக்கு தெரியும். அப்ப தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனிதர்களாகிய நம்மை அறிந்திருக்கிறார். காலங்களை கூட அறிந்திருக்கிறார். சரி, இப்ப இந்த காரியத்தை இங்க சொல்றார். என்ன? ஐ நோ, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அப்ப தேவன் உங்களையும் என்னையும் கூட, எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த விசுவாசியுடைய செயல்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நமது உணர்வுகள், நமது தேவைகள், நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், அவருக்காக என்ன பிரயாசப்படுகிறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். மனிதனுக்கு ஒருவேளை தெரியாமல் போகலாம். நாம் ஒருவேளை தோல்விகளை சந்திக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை அப்ரிசியேட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் செய்கிறதை என்னை அறிந்த ஒருவர் இருக்கிறார். சோ அவருக்காக அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை அறிகிறார், அறிந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்காக நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். ரைட். அடுத்ததாக நாம் போலாம். அந்த வசனம் 2:3 நம்ம வாசிக்கலாம். 2வது வசனத்தை படிங்க. ரைட். 3வது வசனம் ஏற்கனவே படிச்சிட்டோம். அதுல நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். சரி, ஆண்டவர் இந்த சபையில என்னவெல்லாம் அறிஞ்சார் அப்படின்னு பார்த்தா, இந்த சபை பாருங்க சர்விங் சர்ச்சா இருந்தது. ஒரு சேவை செய்யக்கூடிய, கிரியைகள் செய்யக்கூடிய சபை. யாரு? இந்த எபேசு சபை. They were busy. They were busy in doing God's work. தேவனுடைய வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப உதாரணமா நம்ம சபையில பாருங்க, ஆராதனை நடக்குது, அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் கூட்டங்கள் வைக்கிறோம், பிரேயர் மீட்டிங் நடக்குது. நம்ம உடனே என்ன செய்வோம்? we are busy. நமக்கு வந்து நேரம் கிடையாது. ஆண்டவருக்காக அதிக நேரம் நம்ம செலவழிக்கிறோம். ஏதோ ஒரு கூட்டங்களை நம்ம கலந்து கொள்ளுகிறோம்.
இந்த சபை நம்முடைய சபையை காட்டிலும் மேலானது. They were very busy in doing Lord's work. தேவனுடைய வேலையில ரொம்ப மும்முரமா இருந்தாங்க, ரொம்ப பிஸியா இருந்தாங்க. வீக்லி ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. They filled with activities. So அவர்கள் தேவனுக்காக கிரியைகள் செய்தவர்கள். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது பவுல் தெசலோனிக்கேயர் நிருபத்துல இந்த வார்த்தையை அவர் இங்க பயன்படுத்துவார். அதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் படிக்கலாம். அடுத்து ரெண்டாவது பாருங்க, பொறுமை. உன் பிரயாசம். ரெண்டாவது சாரி, முதலாவது கிரியை, ரெண்டாவது பிரயாசம். பிரயாசம் அதை சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டதுனால என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வேலை செஞ்சாங்க, லேபரிங், சரியா பிரயாசப்பட்டாங்க. மூன்றாவது பாருங்க, பொறுமை. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சர்ச், பொறுமையா இருந்தாங்க. எப்படி அப்படின்னா கடைசி அந்த பரீட்சைகள் வரைக்கும் அவங்க பொறுமையா இருந்தாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாத்தீங்களா, உங்களுக்கு பரீட்சைகள் வரும்போது அத சந்தோஷமா எண்ணுங்க. ஏன்னா இந்த பரீட்சையானது மிகுந்த பொறுமையை என்ன செய்யும், கொண்டு வரும். சோ இது இவருடைய வாழ்க்கையில இருந்தது. அடுத்து இந்த சபையார் பாருங்க, they are separated people. மற்றவர்களை விட பிரிந்து அவர்கள் இருக்கிறத பார்க்கலாம். எப்படி? வசனம் 6வது வசனம் படிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும். அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் மற்றவர்களை விட அவர்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்தாங்க. அது நல்ல காரியம். ஏன்னா இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை என்பது என்ன அப்படின்னா உலகத்தோடு சார்ந்த ஒரு போதனை. அதாவது தலைவர்கள் சபைகளை நடத்த வேண்டும் என்கின்ற போதனை. அந்த போதனையை கூட இவங்க வெறுத்தாங்க. அப்படின்னா நாங்கள் தேவனுக்காக தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிந்த ஒரு சபை. அடுத்து பாத்தீங்கன்னா they were suffering people. அவங்க ஆண்டவருக்காக பாடுபட்டாங்க. அதனால இந்த வார்த்தை இருக்கு, இலைப்படையாமல். வசனம் 3ல பாருங்க, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் என்ன செஞ்ச? இலைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். இலைப்படையாமல் அவர்கள் பிரயாசப்பட்டார். So what we do for the Lord is important. நாம் தேவனுக்கு என்ன செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். பின்னாடி நம்ம படிக்க போறோம், அன்பு இல்லாம நம்ம எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா அன்பு இல்லாம அதாவது அன்பே இல்லாம எது வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அதுல பிரியப்படுறது இல்லை. ஆனா இந்த சபையார் பாத்தீங்கன்னா இலைப்படையாமல் பிரயாசப்பட்டார்கள். 1 தெசலோனிக்கேயர் வாங்க. இந்த சபையார் இந்த 3 காரியங்கள்ல அவங்க சிறந்து விளங்குனதை நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:2. போதுமானது. இங்க பாருங்க, இந்த சொல்லப்பட்ட 3 வார்த்தைகள் அங்கேயும் சொல்லப்பட்டது. 2வது வசனத்தை கவனிங்க. கிரியை, பிரயாசம், பொறுமை இருக்கா? கிரியை, பிரயாசம், பொறுமை. இப்ப இதற்கு உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெசலோனிக்கேயர் சபையிலிருந்து நான் புரிந்து கொள்ளலாம். சரி, அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனா இந்த விசுவாசத்தை எப்படி காண்பிச்சாங்க? கிரியை. கவனிச்சீங்களா? விசுவாசத்தின் கிரியை இருக்கா? 1 தெசலோனிக்கேயர் 1:2 இருக்கா? விசுவாசத்தின் கிரியை. விசுவாசம் இருந்தது, ஆனால் அந்த விசுவாசத்திற்கு கிரியை காண்பித்தார். அதுக்கு என்ன பதில்? 9ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:9. எஸ், அவர்களுடைய அந்த விசுவாசத்தின் கிரியை என்ன? அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள். விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? பவுல் போய் பிரசங்கம் பண்றார். எப்பா, நீங்க வணங்கி வரக்கூடிய தெய்வங்கள் உண்மையானது இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரே ரட்சகர் அப்படின்னு போதிச்ச போது அவங்க யார பின்பற்றி வந்தாங்களோ அதை அப்படியே விட்டுட்டு திரும்பி வந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு மன மாற்றம் நடந்தது. அப்ப விசுவாசம் இருந்தது, அதே வேளையில் விசுவாசத்தின் கிரியை இருந்தது. என்ன? மனம் திரும்பினார்கள். இரண்டாவது என்ன?
அவர்களுக்கு பிரயாசம் இருந்தது. 2வது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1:2. பிரயாசம். என்ன பிரயாசம்? அன்பின் பிரயாசம். அது என்ன? மறுபடியும் அதே 9வது வசனம், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற பிரயாசம். பாருங்க, அவங்களுக்கு அன்பு இருந்தது, ஆனா அந்த அன்புல பிரயாசப்பட்டாங்க. ஆண்டவருக்காக நாங்க ஏதாவது செய்யணும், ஏதாவது நாங்க ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். 3வது நம்பிக்கையின் பொறுமை. நம்பிக்கையில பொறுமை, அது 10வது வசனத்தில் இருக்கு. என்ன? எஸ், இதுதான் நம்பிக்கையினுடைய பொறுமை. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். அப்ப தெசலோனிக்கே சபையார் அவர்களுக்கு விசுவாசத்தின் கிரியை இருந்தது, மனம் திரும்பினார்கள். அவர்களுக்கு அன்பின் பிரயாசம் இருந்தது, ஊழியம் செய்தார்கள். நம்பிக்கையின் பொறுமை இருந்தது, அவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். சரி, இப்ப எபேசு சபை கூட இப்படித்தான் இருந்தது. என்ன ஆண்டவர் சொல்றாரு? உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். சோ இவ்வளவு நல்ல காரியங்கள் இந்த சபையார் செய்தாங்க. அவர்கள் ஆண்டவருக்காக பல கிரியைகளை செய்தார்கள். அதை நான் முன்னாடியே சொன்னேன். they were very busy doing God's work. தேவ வேலையில அவங்க அதிகமா கிரியைகளை காண்பிச்சாங்க. 2வது பாருங்க, பிரயாசப்பட்டாங்க. எப்படி? till the end point. எது வரைக்கும் அவங்களால செய்ய முடியுமோ ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டாங்க. அடுத்து பொறுமையா இருந்தார்கள். பொறுமை, அந்த பொறுமை எப்படி வரும்? பரீட்சை வரும்போது, அந்த பரீட்சைகளை கையாளும் போது நான் பொறுமையோடு இருக்க முடியும். சரி, அது மட்டுமல்ல. 4வது பாருங்க, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அவ பொல்லாதவர்களோடு சேர அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்னு அவங்க நல்லாவே தெரியும். எங்களுக்கு உலகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்க அவருக்காக வாழணும் அப்படின்னு நல்ல காரியங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அடுத்து பாருங்க, யார் உண்மையான அப்போஸ்தலர்கள் யாரு இல்ல அப்படின்னு கூட இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப 2 கொரிந்தியர்ல பவுல நிறைய பேர் குற்றம் சாட்டினாங்க. என்ன? உண்மையான அப்போஸ்தலன் இல்ல, ஆண்டவரால் அழைக்கப்படாத ஆளு, மக்களை ஏமாத்துறாரு, மக்கள் பணத்தை சுரண்ட பாக்குறாரு, இவன் நய வஞ்சகன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு பவுல குற்றம் சாட்டினாங்க. இத பவுல் கேட்ட போது உண்மையிலேயே அவர் மனம் உடைந்தார். ஏனென்றால் நான் அப்போஸ்தலன் என்று நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். கலாத்தியர்ல சொல்றார், மனுஷனாயும் அல்ல, மனுஷனுடைய மூலமாயும் அல்ல, நான் தேவனிடத்திலிருந்து இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டேன், தேவனை என்னை அப்போஸ்தலராக நியமித்தார் அப்படின்னு வேதனைப்படுறார். அப்ப தீமோத்தேயுவை அனுப்புறார். தீமோத்தேயு போய் இவரை பற்றிய காரியங்கள் சொல்றார். சொல்லிட்டு அவங்க மனம் திரும்பின செய்தியை பவுல்கிட்ட மறுபடியும் கொண்டு வர்றார். அதான் 2 கொரிந்தியர். அப்ப உண்மையிலேயே பவுல் அப்போஸ்தலன் என்பதை எவ்வாறு நிரூபிக்கிறார்? அவருடைய வாழ்வில் வந்த பாடுகள், அவருக்காக வாழ்ந்த அந்த முறைகள், அவர் உண்மையான அப்போஸ்தலன் என்பதை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலன் என்றால் என்ன? அனுப்பப்படுதல் அப்படின்னு அர்த்தம். சென்ட் ஒன், சென்ட் பை காட், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், ஊழியத்திற்காக பிரத்யேக சுவிசேஷ பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள். அப்ப பாருங்க, இந்த சபையில யார் உண்மையான அப்போஸ்தலர்கள் அப்படின்றத கூட இவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 31 வசனங்கள்ல இந்த எபேசு சபையினுடைய பின்னணி இருக்கு. அப்போஸ்தலர் 20 22 31 அங்க என்ன சொல்றாரு? பவுல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், he warned the Ephesian believers that false teachers would come. தவறாக போதிக்கிறவர்கள் அல்லது தவறாக தன்னை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள். சபை வெளியே இருந்தும் ஒருவேளை சபை உள்ளிருந்தும் வருவார்கள், நீங்கள் கவனத்தோடு இருங்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அப்ப இவங்க இந்த சபையார் யார் உண்மையானவங்க, யார் உண்மையான அப்போஸ்தலர் அப்படின்னு கண்டறிந்தார்கள். இதெல்லாம் இவர்களிடம் இருந்த நல்ல விஷயம். அடுத்து பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்றார், அவர்கள் பொய்யர் என்று நீ கண்டறிந்ததையும்.
அப்படின்னு சொல்ற. சரி, அப்ப இவ்வளவு நல்ல குணங்கள் நல்ல காரியங்கள் இந்த எபேசு சபைக்கு இருந்தது. சரியா? ரைட். இப்ப 4வது வசனத்துக்கு வருவோம். இது வரைக்கும் 2 உண்மையை சொல்லியிருக்கேன். ஒண்ணு, இயேசு கிறிஸ்து தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். 2வது, இந்த சபைக்கு இருந்ததான நல்ல குணங்கள், அப்ரிசியேஷன். அவர்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டாங்க, அநேக கிரியை செஞ்சாங்க, பொறுமையா வாழ்ந்தாங்க, பொல்லாதவங்களை ஏத்துக்கிறல, உண்மையா வாழ நினைச்சாங்க, யார் உண்மையான அப்போஸ்தலர் இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது இவ்வளவு நல்ல காரியங்கள் இந்த சபையில இருந்தது. இப்ப வசனம் 4வது வசனத்துல சொல்றார், வாசிங்க. ஆனாலும், சோ இவ்வளவு நல்ல காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது. நீ எனக்காக பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக உழைக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக கிரியை செய்ததை நான் அறிந்திருக்கிறேன், பொல்லாதவர்களை சகிக்க கூடாதவர்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எனக்காக செய்யக்கூடிய நல்ல காரியங்கள். ஆனால் பட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான. இப்ப யாராவது சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவான்? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நல்ல விருந்து சாப்பிட போறோம், சாப்பாடு எப்படிப்பா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்ல மாட்டோம். நல்லா இருந்துச்சுங்க, ஆனா அதுல கொஞ்சம் உப்பு இல்ல, இல்லைன்னா சாப்பாடு இல்ல, இல்லைன்னா கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப இவ்வளவு நன்மைகள் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறைவுண்டு. They were busy people. They were separated people. They were sacrificing their life. அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்வை அர்ப்பணிச்சாங்க, இலைப்படையாம பிரயாசப்பட்டாங்க, ஆண்டவருக்காக ஓடினாங்க. ஃபுல் பிஸி ஷெட்யூல். எல்லா கூட்டங்களுக்கும் தவறாம போனாங்க, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டாங்க, செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனாலும் அவங்ககிட்ட ஒரு இருதய பிரச்சனை, இந்த ஹார்ட் ட்ரபிள். என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். They had abandoned their first love. They had abandoned their first love. நீங்க ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா forsake அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. forsake. இன்னொரு வார்த்தை abandon அப்படின்னு இருக்கு. abandon அப்படின்னா கைவிடப்பட்டது. நீங்க நிறைய இந்த ஜங்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய இந்த கோட்ரஸ் வீடுகள்ல இந்த வார்த்தை எழுதி இருப்பாங்க, abandoned building, abandoned. அது கைவிடப்பட்டது, அது யூஸ் இல்ல. forsake. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுறது, அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுது. forsake. You have forsaken the first love. நீங்கள் என் மீது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்கள். அதுதான் உங்களிடம் இருந்த குறை. நான் முன்னே சொன்ன இதுக்கான பெயர் கேர்லெஸ் சர்ச். எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்க, ஆனா ஒரு சிறிய கவனக்குறைவு என்ன? அவங்ககிட்ட இருந்த அன்பு இப்ப இல்ல. ஆதியில் கொண்டிருந்த அன்பை இப்போது விட்டு விட்டாய். வாரன் டபிள்யூ வேஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அந்த புத்தகத்தில் இதை படிக்கும் போது ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லவ்? அந்த முதல் அன்பு, ஆதியில் கொண்டிருந்த அன்பு அப்படின்னா என்ன விளக்குறார் அப்படின்னா, டிவோஷன் டு கிரைஸ்ட். அதாவது இப்ப ஒரு புது விசுவாசியை நம்ம உதாரணமா எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் பாத்தீங்கன்னா 1998 ரட்சிக்கப்பட்டேன். இப்ப நீங்களும் ஒரு வருஷத்துல ஒரு நாள்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட போது அல்லது இந்த ரட்சிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல நம்ம எப்படி இருந்திருப்போம் சொல்லுங்க? சோம்பேறியா இருந்திருப்போமா? ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருப்போம். ஆண்டவர் அதிகமா நேசித்திருப்போம். எந்த நேரமும் பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறது, வாங்க சர்ச்சுக்கு வாரங்கன்னு கூப்பிடுறது, டிராக்ட் கொடுக்கறது, ஆண்டவருக்காக உற்சாகமா செயல்பட்டு இருப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பழைய வாழ்க்கை அந்த ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்திருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதை இங்க சொல்ற, எப்படி how a new believer lives it. ஒரு புது விசுவாசி ரட்சிக்கப்பட்ட போது அவர் எந்த அளவிற்கு ஒரு உத்வேகமாக இருந்திருப்பாரோ
அதைத்தான் முதல் அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு அவர் ஒப்பிடுகிறார். அது உண்மையா இல்லையா? ஆமா. நாம் எவ்வாறு ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்டோமோ, ஆண்டவருக்காக நாம் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தோமோ, ஜெபித்தோமோ, வேதம் வாசித்தோமோ, அது இப்பொழுது இல்லை. அது அந்த சபையில் இருந்ததான ஒரு குறை. ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டு விட்டாய். அதற்கு இன்னும் அர்த்தம் கொடுக்கிறார். ஃபெர்வென்ட், சிரத்தை அப்படின்னு அர்த்தம், கவனமா. அப்புறம் பர்சனல், ஒரு தனிப்பட்ட முறை. எக்ஸைட்டட், இப்ப நம்ம ஒரு பொருளை பாக்குறோம், நம்ம அந்த பொருளை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அல்லது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்தையோ ஒரு பொருளையோ புதுசா பார்க்கும்போது என்ன செய்வோம்? ரொம்ப எக்ஸைட் ஆகும், ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்றாரு. ஹனிமூன் லவ், எப்படி ஒரு கணவன் மனைவி திருமணமான அந்த ஒரு ஆரம்ப நாட்கள்ல அவர்கள் ஒன்றி உறவாடி மிகுந்த அன்பை காட்டுகிறார்களோ, அதற்கு இதை ஒப்பிடுகிறார். You have abandoned your first love. நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டீர்கள். So it is possible to serve, sacrifice and suffer for Christ's sake. அன்பில்லாமல் நாம் ஆண்டவருக்காக என்ன வேண்டுமானாலும் நாமால் செய்ய முடியும். ஒருவேளை கூட்டங்களுக்கு வரலாம், நம்ம பிரயாசப்படலாம், நாம் அவருக்காக இலைப்படையாமல் ஓடலாம். ஆனா அதுல முக்கியம் என்ன அப்படின்னா அன்பு. சோ அன்பு இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எதுவும் வெறுமையாக இருக்கு. அவர்கள் பாடுபட்டார்கள், அவங்க ஆண்டவருக்காக உழைச்சாங்க, ஆனா அன்புல அவங்க குறை உள்ளவங்களா இருந்தாங்க. அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இவர்களுடைய செய்தி என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், when we love Christ fervently, நீங்களும் நானும் கிறிஸ்துவை, தேவனை எப்போது சிரத்தையோடு நாம் அன்பு கூறுகிறோமோ, அப்பொழுதுதான் we can live him faithfully. அவருக்காக உண்மையோடு நாம் வாழ முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24 வாசிங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எபேசியர் 6:24. அது எப்படிப்பட்ட அன்பு? பியூர் லவ். அந்த அழியாத அன்போடு நமக்கு நாம் இருக்க வேண்டும். So when we love Christ fervently, that we can serve him faithfully. நாம் எப்போது உண்மையான சிரத்தையான அன்பு நாம் காண்பிக்கிறோமோ, அப்போதுதான் அவருக்காக நாம் சேவை செய்ய முடியும். அந்த சேவை அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்த அன்பு, our love for him must be pure. அது சுத்தமானதாக, உண்மையுள்ளதாக, அழியாத அன்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதே சபைக்கு தான் அந்த செய்தியை சொல்றார். நீங்க எபேசியர் நிருபத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறார், இந்த அன்பு அப்படின்ற வார்த்தை. எபேசு சபைக்கு சொல்லும் போது அந்த எபேசியர்கள் நிருபத்துல ஆண்டவர் அவங்கள உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா அந்த ரிச், அந்த ஐஸ்வர்யத்தை இவங்களுக்கு தெரியல, அவங்க தெரியாம வாழ்ந்தாங்க. சரி, அப்ப இவங்கள்ட்ட இவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தாலும் அவங்களோட ஒரு இருந்த சின்ன குறை, ஆதியில் கொண்டிருந்தான். அந்த அன்பிற்கு அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். வசனம் 5 வாசிங்க, முடிச்சிடலாம். ஆகையால், போதும். 4வது வசனம் முக்கியமானது. எப்படி? ஆனாலும். சோ அவர்களிடம் இவ்வளவு நன்மைகள் இருந்தது, பட் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இத சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு வாய்ப்பையும் தரார். நான் முன்னாடியே சொன்னேன், ஆண்டவர் பாராட்டக்கூடிய தேவன் மட்டுமல்ல, வாய்ப்புகளின் தேவன். He is the God of giving opportunity. நம்முடைய வாழ்வில் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறவர். நமது வாழ்வில் திரும்ப நாம் அவரிடம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர். அவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கும் தேவன். தேவன் நம்மை வெறுப்பவர் அல்ல, நம்மை அதோடு கூட தள்ளி விடுபவர் அல்ல. அவர் நம்மை திரும்ப வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய தேவன், வாய்ப்புகளின் தேவன். ரைட், இப்ப பாருங்க. ஆகையால், ஆகையால், ரைட், 3 காரியத்தை சொல்றார். அட்மோனிஷன், அறிவுரை. என்ன அறிவுரை? இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு திரும்ப கொண்டு வரப்படும். The first love can be restored. ஆதியில் கொண்டிருந்த அன்பு திரும்ப உன்னால் கொண்டு வர முடியும். நீ மறுபடியும் நீ எப்படி நீங்கள் இருந்தீர்களோ அதே போல
உங்களால் மாற முடியும். எவ்வாறு அந்த ஆதி அன்பை தேவனிடத்தில் வெளிப்படுத்தினீர்களோ அதே அன்பை இப்பொழுதும் காண்பிக்க முடியும். இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றார். எப்படி? 3 காரியங்களின் மூலம். நம்பர் 1, நீ இன்ன நிலையில் விழுந்தாய் என்பதை நினைத்து, யூ ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் யூ ரிமெம்பர் வேர் யூ ஆர் நவ். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னா மவுண்ட் சியோன் சபையில இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய வாழ்வில் நான் எங்கே இருக்கிறேன்? வேறாமை நான் எங்கே இருந்தேன், இப்ப நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நாம் முதலாவது நினைக்க வேண்டும். யூ ரிமெம்பர், அந்த வார்த்தை முக்கியமானது. ரிமெம்பரிங் அப்படின்னா லிட்டரலி கீப் ஆன் ரிமெம்பரிங், அதை நினைத்து கொண்டே இருங்கள். நம்ம தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா நினைத்து அப்படின்னு இருக்கு. ஆனா நீங்க அந்த கிரீக் பைபிள்ல பாத்தீங்கன்னா கீப் ஆன் ரிமெம்பரிங், தொடர்ந்து நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நினைத்து கொண்டே. சோ அப்ப முதலாவது, முதல் அன்பு அல்லது ஆவியில் கொண்டிருந்த அன்பு எவ்வாறு திருப்பி கொண்டு வரப்படும்? ஒண்ணு, நீங்கள் நினைக்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். What we have lost and cultivate a desire to regain. நான் என்ன இழந்தேன், நான் எங்கே குறைவுபட்டு இருக்கிறேன், நான் என்ன தவறு செய்தேன் என்பதை, நான் இன்ன இடத்தில் விழுந்திருக்கிறேன் என்பதை முதலாவது நினைக்கும் போது ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு நம்மால் திரும்பி வர முடியும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் வாய்ப்புகளின் தேவன். நாம் திரும்ப அவரிடம் வர வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப முதலாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்பி, then we must repent, changing our mind. நம்முடைய சிந்தைகளை மாற்றுவது. confess to the Lord. 1 யோவான் 1:8-9 நான் வாசிக்கிறோம். you confess your sins to the Lord. நாம் நம்முடைய பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய எல்லா பாவங்களை, அநியாயங்களை மன்னித்து, மன்னிப்பதற்கு அவர் நீதியும். yes, so we have to remember then repent. நம்முடைய சிந்தைகளை நாம் மாற்ற வேண்டும். மூன்றாவது சொல்றார் பாரு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. so we must repeat the first works. நாம் எப்படி இருந்தோம், என்ன செய்தோம், தேவனுக்காக எவ்வாறு பிரயாசப்பட்டோம். ஏனென்றால் ஒருவேளை அது மனிதர்களுக்கு தெரியாமல் போகலாம், மனிதர்கள் அறியாமல் போகலாம். ஆனால் நான் அவருக்காக எவ்வாறு வாழ்ந்தேனோ, என்ன பிரயாசப்பட்டேனோ, என்ன கிரியைகளை செய்தேனோ அதை நான் திரும்பவும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி நாம் செய்யும் போது ஆதியில் கொண்டிருந்த அன்பை நம்மால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அடுத்த ஆண்டவர் ஒரு எச்சரிப்பும் தரார். எச்சரிப்பு 6வது வசனத்தை படிங்க. அதே வசனத்தினுடைய 2வது பகுதி, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை நம்முடைய வாழ்வில் அவ்வப்ப செய்யல அப்படின்னா அப்பப்ப நமக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் தருவார், நமக்கு சிக்ஷைகளை தருவார். இது நியாய தீர்ப்பை பத்தி சொல்றது கிடையாது. ஆண்டவர் விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக எல்லாரும் நம்ம நிக்க போறோம். எதுக்கு? நியாயம் விசாரிப்பதற்கு அல்ல, நாம் என்ன செய்தோமோ அதற்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்ள. அப்ப இந்த இடத்தில் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை அவ்வப்போது சிட்சிப்பார், தண்டிப்பார். நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் நாம் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை தண்டிக்க கூடியவராக இருக்கிறார். சரி, என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அப்ப இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2-3 காரியங்கள் உண்டு. ஒன்று, he knows everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கு. நாம் ஒருவேளை அவருக்காக பிரயாசப்படுகிறோமா, அதை அறிந்திருக்கிறார். மனிதர்கள் அறியாமல் போகலாம், நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம யாருக்கு செய்யறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா தேவனுக்கு நாம் செய்கிறோம். எப்படி செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
இப்ப பாருங்க, இந்த காயின் ஆபேல் பலியில கூட நீங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்தில் எதை கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியம் அல்ல. இப்ப காயின் ஆண்டவருக்கு என்ன கொண்டு வந்தான்? நிலத்தினுடைய காய்கறிகளை கொண்டு வந்தார். ஆனால் ஆபேல் என்ன கொண்டு வந்தார்? விலங்க கொண்டு வரார். அதனால ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்ளல, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்ப ஆண்டவரிடத்தில் என்ன பொருளை என்ன கொண்டு வருகிறோம் என்பதை அவர் பார்ப்பதில்லை. ஆனால் எந்த மனோபாவத்தோடு, எந்த விருப்பத்தோடு, உணர்வோடு கொண்டு வருகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். எப்போல தேவாலயத்தில் ஆண்டவர் இருந்தப்ப பரிசேயரும் மற்ற எல்லாருமே ஆண்டவருக்கு காணிக்க போட்டாங்க. ஆனா ஒரு ஏழை விதவை அந்த போட்ட 2 காசு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்ரிசியேட் பண்றாரு. அப்ப அதுவும் நமக்கு ஒரு சத்தியம் சொல்லுகிறது. என்ன? நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். எப்படி செய்ய வேண்டும்? எல்லாம் அன்பினால் செய்யப்பட வேண்டும். அப்ப தேவன் எல்லாவற்றையும் என் வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வு நான் அவருக்காக என்ன செய்கிறேன் அப்படின்றத அறிந்திருக்கிறார். எனவே அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்து கொள்ளுகிறார் என்பதை உணர்ந்து நாம் எதை செய்தாலும் அவருக்காக நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இவ்வளவு நன்மையான காரியங்கள் நாம் அவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அன்பில்லாமல் செய்தால் அதுல பிரயோஜனமே இல்லை. 1 கொரிந்தியர் 13 பவுல் அப்படிதான் சொல்றார், அன்பு எனக்கு இராவிட்டால் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஒரு கடமைக்காக நாம் செய்யலாம், ஒருவேளை நம்ம பிரயாசப்படலாம், கூட்டங்கள் நம்ம ரெடி பண்ணலாம், கூட்டங்களுக்கு வரலாம், ஏதோ கூப்பிடுறாங்க, ஏதோ கூட்டம் அப்படின்ற கடமைக்காக நாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அதுல விருப்பம் இல்லை, அதை அவர் விரும்புகிறது இல்லை. அன்பு நிமித்தமாக செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, இன்றைக்கு என்னுடைய வாழ்வை, நம் வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன்? என்னுடைய நிலை என்ன? நான் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறேனா? நான் ஆதியில் செய்த கிரியைகளை நான் செய்கிறேனா? அல்லது என் வாழ்வில் தடுமாற்றம் வந்திருக்கிறதா? அல்லது நான் அவரை விட்டு சற்று பின்வாங்கி போகிறேனா? அவரோடு கூட உள்ள உறவில் நான் பின்மாற்றம் அடைகிறேனா என்பதை உணர்ந்து மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த எபேசு சபையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இன்றைக்கு நமது சபையின் சத்தியமாக மாறட்டும். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். நாம் அவரிடம் வருவோம். நாம் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த கிரியைகளை செய்து அவர் நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக சபையார் யாவருக்கும் என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.